ஹலோ நண்பா, வெல்கம் பேக் வித் another வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைட் வித் டெஸா. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நண்பனுக்கு பர்த்டே. ஸோ நம்மளோட உயிர் நண்பன் ராகுல் அவருக்கு வந்து பர்த்டே. ஸோ அவரோட ஃபோட்டோ நான் இங்கே சைடில் போடுறேன். இவன் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு பிறந்த நாள், இன்றைக்கி எங்கேயாவது போகலாம், சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் நாங்கள் வந்து ஊட்டி போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். அது இந்த மொட்டை வெயிலில். ஸோ நண்பா, இதுதான் வந்து இப்போ மேட்ரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பனுக்கு பிறந்தநாள். ஸோ அதை எப்படியாவது கொண்டாடலான்னு சொல்லிட்டு அவன் லீவ் போட்டிருந்தான். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சரி அவன் லீவ் போட்டதுனால எங்கேயாவது போயிட்டு வரலாம்டா அப்படின்னு சொன்னான். சரி ஊட்டி போகலான்டா, பைக் ரைடு போன மாதிரி இருக்கும். சரி இங்கே கொஞ்சம் ஏதாவது கிளைமேட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரோட. பட் போகலாம், போய் பார்க்கலாம். அங்கே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படின்னாலும் வேறு என்ன பண்ணுறது. சடன் பிளானு. நானே மார்னிங்லேருந்து இது பண்ணி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12:28 ஆயிடுச்சு. 12:28க்கு தான் நாங்கள் வந்து இப்போ காரமடையே தாண்டியிருக்கோம். ஸோ நான் மேட்டுப்பாளையம் அதை தாண்டி ஊட்டி, இதுதான் நம்ம கணக்கு. அண்டு லாஸ்ட் டைம் போட்டிருந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நெல்லிப்பதி ரிவர் போன விளாக் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரில. அது ஒன்றும் பெருசாலாம் நான் வந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். சடனாக போனேன், அங்கே வந்து கேமரா கையில் இருந்துச்சு, என் பேக்குள்ளே இருந்தது. அது எனக்கு சடனாக ஞாபகம் வந்ததுனால சரின்னு அந்த போன இடத்துல நான் வந்து வீடியோ எடுத்தேன். பட் இந்த ஹெல்மெட் எடுத்து போல், நார்மல் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிருந்தேன், பழைய யமஹா ஹெல்மெட்டு. ஸோ அதனால் அதில் கேமராலாம் மவுண்ட் பண்ண முடியல. அதனால தான் போகிற வழி வர்றது இது எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியல. சும்மா அந்த இடத்துல குளிச்சதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். அண்டு நான் இப்போ ரீசெண்டாக வந்து நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன், கோயம்புத்தூர்லேருந்து சிவகாசி. ஸோ சிவகாசியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரிட்டன் வந்த விளாக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை எடிட் பண்ணணும். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிசி ஒன்று பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிசி பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நான் வந்து வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம் நம்மளால் எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ என்னோட இதை நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து நிறையா குவாலிட்டி வைஸ்லேயும் சரி, கண்டென்ட் வைஸ்லேயும் சரி நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். பட் நான் அதை எப்போ பண்ணுவேன்றது சத்தியமாக தெரில. பட் பண்ணுவேன். பள்ளத்தில் இதாச்சா, பள்ளத்தில் விடும்போது இதாச்சா, 2 ரிங்கும் டக்கு டக்குன்னு தூக்குதாமா. இப்படியெல்லாம் சொன்னால் என்ன நண்பா பண்ணுறது. என் ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் முன்னாடி தான் போயிட்டுருக்கானுங்க, பர்த்டேக்காக முன்னாடி தான் போயிட்டுருக்கான். ஸோ ஓகே நண்பா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் வந்து விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ சரியான வெயிலாக இருக்குது, கேமராவும் ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ நண்பா, அடிக்கிற வெயில், செம டிராஃபிக்கு. இப்போ தான் அதுலேருந்து லைட்டாக கிளியராகி வந்தோம். என்னையா நம்ம நேரத்துக்கு பார்த்து குறுக்க மறுக்க ஓடுறாங்க. இல்லை அந்த வடிவேல் காமெடியில் பஞ்சு கடை பத்திரம் ஒன்று எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி குறுக்க ஓடுறானுங்க. வாங்கடா மேட்டுப்பாளையம் ஊட்டி பஸ்ஸு போகுது, இந்த பஸ்ஸு பின்னாடியே போகிறோம். இந்த டேர்னிங்லேயே நீ வந்து இந்த பஸ்ஸை முந்திடுவேன்றியா? ஐயோ, தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடுன்ற மாதிரி ஆடிடும்யா, எப்படி இருந்தாலும் மூவ் ஆயிரும். இந்த ஆடிச்சோரு இவன் தான் நம்மளோட நண்பன், பின்னாடி உட்காந்துருக்கார்ல. அரே ராகுல், ஹாய் காட்டுறா கேமராவுக்கு. சாப்பிட்டியா காலையில்? ஓட்ஸ். ஓ, உடம்ப குறைக்கிறீங்க, குறைச்சிட்டீங்க, மெயின்டைன் பண்ணோம். ஆமாம். ஓ சரி. ஸோ இது என்னது, மேட்டுப்பாளையம் ஆறா? தண்ணியே இல்லை. கிலோமீட்டர் 49, ஆனால் வளைஞ்சு போகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுதான் சொல்கிறேன், நம்ம 49 கிலோமீட்டர் 1/2 ஹவரில் இந்த வண்டியில் போயிடலாம். ஆனால் நம்ம வளைஞ்சு போகிறதுனால 1 ஹவர் கணக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோ, 12:38, 1:38க்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம்.
இடையில பிரேக் எடுக்காம இருந்தா அவன் இப்பயே ஜூஸை குடிக்கணுன்றான். என்ன பண்றது, ஏதாவது ஜூஸ் கடல் நிப்பாட்டுறதா? அவங்க நிப்பாட்டுவா. ஆ சரண்பா, வெயில் கொஞ்சம் மடக்கி தட்டு. நிழலான இடம் எங்கேயா இருக்கு? வண்டி நிழலில் போடணும். ஏய் எனக்கு இடம் அங்கே லெஃப்டில் ஒட்டியா, நானும் நிப்பாட்டுவேன்ல. சரண்பா, நாங்கள் வந்து இப்போது உன்னோடது ஓடுது, என்னோடதும் ஓடுது. 2 பேரோடதுமே ரேடியேட்டர் ஓடிட்டு இருக்கிறேன்பா. அடிக்கிற வெயில். நம்ம வண்டியோட டயர் பார்த்திங்க அப்படின்னா செம ஹீட் ஆயிடுச்சு. இது மாற்ற வேண்டிய நிலமும் வந்துருச்சு. அங்கங்கே பஞ்சர் நண்பா. கிட்டத்தட்ட 10 பஞ்சர் போட்டேன். 10 பஞ்சர் போட்டு டயர் மாற்ற காசுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே கைஸ், நான் வந்து ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கடுத்து நான் இது பண்ணுறேன். எங்கே நம்ம போகிறோம்? ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஊட்டி மலை ஏற போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை இப்படி பசங்களோட ஏறணும் அப்படின்னு. பட்டு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு இங்கே வர்றதுக்கு அப்படின்னு மாதிரி இருந்தது. இங்கே தான் ஏன் போனோம், கல்லாறு. அந்த கல்லாறு போனோன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து நானும் ராகுல் அப்புறம் அந்த கம்பெனி ஃப்ரெண்ட்ஸு என்னோடய பர்த்டே அன்றைக்கி, நியூ இயர் அன்றைக்கி கம்பெனி சீக்கிரமாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு செக் போஸ்ட், இப்போ ஒரு ரயில்வே கேட்டு வரும்ல, அந்த ரயில்வே ட்ராக்கோடையே ஒட்டி போனோம் அப்படின்னா அந்த பக்கம் ஆற்றுக்குள்ளே போகலாம். சரியான ஃபோர்ஸில் தண்ணி அடிச்சிட்ருக்கு. நான் மட்டும் ஆற்றுல நடுவில் நின்றுட்டுருக்கேன். இவனுங்கெல்லாம் ஓரத்துலேயே உட்காந்து குளிச்சிட்ருக்கானுங்க. குளிக்க கூட இல்லை, சும்மா காலை கழுவிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டானுங்க. நான் உள்ளே போய் நடுவில் உட்காந்தவன். ஆற்று தண்ணி செம்ம ஃபோர்ஸில் அடிச்சிட்ருக்கு. நாங்கள் வெளியவே வரல. நாங்கள் அந்த இதில் தான் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் சிங்கிளாக போகும்போது நல்லா போயிட்டேன். இப்போ டபுள்ஸில் எப்படின்னு தெரில, பார்ப்போம். இல்லை, பொறுமையாக தான் போகிறப்போ போயிட்டு வண்டி எடுத்த புதுசில் போனேன் இல்லையா, போயிட்டு அதான் ரிட்டன் வரும்போது கூட சொன்னேன்ல, கரெக்டாக இடத்துல நின்றுருந்தேன். ரிவர்ஸ் எடுக்கவே முடியல வண்டி. சரி, முன்னாடி பஸ் நிற்கிது, ஆப்போசிட்டில் வர பஸ்ஸுக்கார சைடில் வான்னு சொன்னான். சரி, ரிவர்ஸ் எடுக்கவே முடியல. சரி, டிராஃபிக்கு. சரி, முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வண்டி இப்போ ரிவர்ஸ் வரவே இல்லை. சரி, முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண உடனே என் தலைக்கு நேரம் அப்படியே வந்து தேங்காய் விழுகுது. பைக்கு நல்ல வேலை பின்னாடி எடுத்து இது பண்ணி வச்சுன்னா ஒன்று வண்டியில் விழுந்திருக்கும், இல்லை ஏமா விழுந்திருக்கும். ரெண்டுக்குமே பைக்கு விடலை. சரி, ரைட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூவ் பண்ணேன். வந்துச்சு, அப்படியே இதாகிடுச்சு. ஆனால் வெறும் வரிக்கி சாக்லேட் வாங்குறதுக்காக ஊட்டி போனேயா இருக்குன்றது. இதுக்கு முன்னாடி பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி பஸ்ஸில் அப்படி தான் போனேன். பஸ்ஸில் காலையில் 12 மணிக்கு கிளம்புனேன். மத்தியானம் பஸ் ஏறி உட்காந்தவன் 4 மணிக்கு போய் இறங்கினேன். சாப்பிட்டுட்டு அங்கே போய் பரோட்டா சாப்பிட்டேன். பார்த்துக்கோ, பிரியாணி எதுவும் இல்லை. 4 டைமில் பரோட்டா இருந்துச்சு. 4 மணிக்கு 2 பரோட்டா சாப்பிட்டுட்டு வரிக்கி சாக்லேட் வாங்கிட்டு 5 மணிக்கு பஸ் ஏறிட்டேன். எப்படி ஃபேமிலியோடு வராங்க, வந்து அப்படியே அங்கங்கே வண்டி நிப்பாட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஸோ நண்பா, நம்மளோட ஃபேவரட் ட்ரிப்பு வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. அண்டு இதுக்கடுத்து ஒரே வளைவு நெளிவு சுழிவு எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணுவோம். நம்ம வண்டியில் வந்து டயர் வேறு ப்ராப்ளம். ஸோ இவங்க 2 பேர் தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். சைடில் போகிறாங்க, தெரியுதுல்ல. இதில் பின்னாடி உட்காந்துருக்கவன் பேர் ராகுல், முன்னாடி உட்காந்துருக்கவன் பேர் விக்கி. அவனுக்கு 2 பேரும் திக்கு ஃப்ரெண்ட்ஸு ஸ்டார்டிங்கில். எனக்கு பின்னாடி இருக்கிறவன், எனக்கு அதுக்கடுத்து நானும் அவனும் ஃப்ரெண்டானது. அவன் மூலியமாக தான் என் பின்னாடி இருக்கிறவன் வந்து ஃப்ரெண்டானான். சரி, அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மாறி மாறி கனெக்ட் ஆகி ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரே கூட்டாக இருக்கிறோம், நண்பர்கள் கூட்டம். ஸோ என்எஸ் விசஸ் எம்டி, விசஸ்லாம் கிடையாது, என்எஸ் அண்ட் எம்டி, அவ்வளோதான் கணக்கு. 2 பேர் ஒன்று போல் ஏற வேண்டியதான். நம்ம வண்டியில் டயர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தே இது பண்ண போகிறேன். ஸோ அதிகமான கார்னர் அதெல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது. இன்னும் போக போக இருக்கிற நல்ல நல்ல பிளேசஸ்லாம் அவங்களுக்கு வந்து காட்டணும், நானும் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வந்து நம்மளோட மைண்ட் செட்டு. போக போக விலாக் கண்டினியூ பண்ணுறேன். சேட்டைகள் சீஸ் ஆயிரும். அந்த டேனிங் திரும்ப விழுந்து கிடப்பான்.
போய் பறைக்கலாம் நம்ம. பயப்படாதயா, படுக்கெல்லாம் வைக்கலையா. சரண்வா ஜாலியாக இருக்குது. நம்மளோட ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண போகிறோம். அவ்வளோ ஹேர்பின் பென்ஸ் இல்லை, நார்மல் இதுதான். நாங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்க ரூட் பார்த்திங்க அப்படின்னா குன்னூர் ரூட்டில் தான் நம்ம போகிறோம். இன்னும் கூலிங்கான கிளைமேட்லலாம் போகணும்னு சொல்லி நமக்கு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, நல்லா இருக்குதுன்பா. இங்கே வந்து வெயில் அடிக்குது, பட்டு அங்கே அடித்த மாதிரி தெரியல. லாஸ்ட் டைம் நான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போது எனக்கு கேமராலாம் எதுவும் இல்லை, நான் மட்டும் தனியாக சடனாக பிளான் பண்ணி கிளம்பி வந்தேன். ஸோ இங்கேருந்து போகும்போதே வெயில் கம்மியாயிருச்சு. இங்கே வந்த உடனே ஊட்டி என்ட்ரன்ஸ் ஆன உடனே வெயில் கம்மியாயிருச்சு. ஸோ கம்மியான உடனே ஒரே அழுத்து தான் மசனகுடி. ஸோ அந்த இடத்துக்குலாம் மசனகுடியெல்லாம் போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊட்டி ஃபுல்லாக இருக்கிற நல்ல இடத்த எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம டெஸ்ஸா நம்மளை அப்படியெல்லாம் கை விடாது, கவலையே படாது. பத்திரமா கொண்டு இறக்கி விட்டல. எங்கள் ஆஸ்பத்திரிலையான்னு கேட்குறேன். இந்த இடம்லாம் லாஸ்ட் டைம் நான் வரப்போ நல்லா மேகம் ஃபாக் ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வெயில் நேரன்றனால அப்படி இருக்குது. ரெடியாக நிற்கிறாங்க யாரு கூட்டமாக, குடும்பமாக நிற்கிறாங்க. வாவா இப்போயே காது அடைக்குதுல்ல, வாவா அடைச்சிருச்சு லைட்டாக அப்படியே இதாகுது. பஸ்ஸுக்கார் வழி கொடுத்துட்டாரு. நல்லா இருக்கு நண்பா. இதெல்லாம் வந்து சிங்கிளாக வரணும். இதிலலாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி பைக்கில் சிங்கிளாக வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஈஸியாக வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய். அது ரைட்டு தாயா. அப்படியா இன்னும் நாள் இத்தனை நாள் இருக்குது, இங்கே தானே இருக்க போகுது. எப்போ வேணால் வந்து பார்க்கலாம், எப்போ வேணால் இது பண்ணலாம். மார்கழி மாதம் வருவோமா, கண்ணே தெரியாத அளவுக்கு. மார்கழி மாதம்னா ஜனவரி தான். என்னையா தமிழ் மாதத்தில் பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்றியா. அண்ணா எனக்கு கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு மனசு வரல. இது ஃபாகியாக இல்லாத டைமில் கூட இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா புதுசாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்ததுப்போ வந்துட்டு நான் கூலிங்கில் தான் வந்தேன், கூலிங்கான கிளைமேட்டில் தான் வந்தேன். நல்லா நைட்லாம் போகும்போது நல்லா நிறைய ஃபாகாக இருந்துச்சு, ரோடு அந்தளவுக்கு பெருசாக தெரியவும் இல்லை. அப்படி இருந்தப்போ நான் வந்தேன். இந்த இடம் நல்லா வெயில் அடிக்குது, பட் இருந்தாலும் இந்த ஒரு இதுவும் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது, என்னிலே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதல். இந்த இடம் தான்யா அந்த இது தேங்காய் விழுந்தது. அதாவது இங்கே பஸ்ஸு வந்துருச்சு சரியா, நான் அங்கே நிற்கிறேன். அதாவது இங்கே வரைக்கும் ஒரு பஸ்ஸு வந்துருச்சு, இந்த ஆப்போசிட்டில் அங்கே ஒரு பஸ்ஸு வந்துருச்சு. நான் கரெக்டாக இங்கே நிற்கிறேன், அந்த தென்னை மரத்துலேருந்து மேலே இருக்க தென்னை மரம் இருக்குல்ல, இங்கே நிற்கிறேன். ரிவர்ஸ் எடுக்க முடியல, ரைட்டு வந்துட்டேன். அந்த தென்னை மரத்துலேருந்து விழுந்துருச்சு பொத்துன்னு. அது விழுந்துருச்சுன்னா சங்கு தான், ஷோல்டரில் விழுந்துருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிருக்கும். ஸோ வந்தாச்சு மெயினான இடத்துக்கு. பசங்க எல்லாருமே ஏதோ பஸ் ஸ்டாப்பா. முன்னாடி இருக்கிற அந்த மலையை பார்த்துட்டு, மலையை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா இதெல்லாம் அப்படி ஜூம் ஆகி வர மாதிரி தெரியுதுல்ல. ஐயோ அங்கே பாரு, அங்கே தண்ணி வருது. அந்த மாதிரிலாம் இங்கே குளிக்கிறக்கு இடம் இருக்கா? இங்கே அந்த இடத்துல தண்ணி வருது பார்த்தியா, அந்த தெரியுது வரியா அங்கே. இதான் கரணம் தப்பினால் மரணம். மொத்த கோயம்புத்தூரே தெரியுதுயா. மொத்த கோயம்புத்தூர் தெரிஞ்சு என்ன பண்றது, நம்ம பசங்களை காணுமே. வருவாங்க, இங்கேதான் இருப்பானுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே நிப்பாட்டினேன். இங்கே நிப்பாட்டினேன், இந்த இடத்துலலாம் மேகமாக இருந்தது. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நிப்பாட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் நிறையா கப்புல்லாம் வந்தாங்க, வெறுப்பாயிருச்சு. இது ஆமாம் சீன் போட ஆரம்பிச்சு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன் நான். ஏய் நரோட்டில் என்னடா பண்ணுறீங்க? நரோட்டில் ஏதோ பொறுக்கி சாப்பிட்றாங்க ஐயா அவங்க. என்னடா செய்றீங்க? ஏய்
சிங்கிள் சரியாடா. இங்கே ஒரு செம்ம குட்டியா சின்ன இதுயா. இந்த பூ நல்லா இருக்குல்ல, லாவெண்டர் கலரா பர்பிள் கலரா? இது கலர்லாம் மறந்து போச்சு. லாவெண்டர் தானே. 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, கண்ணி வந்தன் கண்கள் கண்கள் மட்டும். எப்படி லேசஸ் ஐயோ எனக்கெல்லாம் இந்த மலையில் லெஃப்ட் சைடில் நீ பார்க்குறல மலை, அந்த மலையில் பாதி மலை எங்கள் தாத்தாவோடது தான் தெரியுமா. நாங்கள் தான் சரி ரைட்டு டீ குடிச்சிட்டு காசு இல்லைன்னு சொல்லிலாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு நிறையா. என்னது கூட வந்து பாவீங்களேவா? ஐயோ என்னதுயா அது? குன்னூர் வந்துட்டோமா? போட்டோகிராஃபி மோகம் கொண்ட ஒரு ஆள். சாரி ஐயோ, இந்த பட்டையை கிளம்புதியா சார். இப்போதான் கேமரா ஆஃப் பண்ணேன். ஐயோ கேமரா ஆஃப் பண்ணலையா, ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு. தெறிக்க விட்டாப்லான்னு அவங்களே செட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ செட் பண்ணியிருக்கும்போது எதுக்காக அந்த இதை எடுத்து விட்றாங்கன்னு தெரில. ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதை எடுக்கலாம். ஓகே, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. $45 ஷிஃப்ட் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. ஐயோ இது வேறு திருப்பணுமா? வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணேன் நண்பா காலையில் தான். ஸோ அதனால தான் பழப்பலன்னு இருக்குது. எப்படி இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் பண்ணிடுறது தான். இதில் போட முடியாது. இது எப்படிடா அடிக்கிறது? டே மனசாட்சியெல்லாம் வச்சுருக்கீங்கடா. அதில் அப்பாடா எப்படி லாக் ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏர் ஃபில் ஆகலை அப்படின்னா, நான் இடையில எடுத்துட்டேன் அப்படின்றனா இது அவ்வளோதான். இதுலேருந்து புஸ்ஸுன்னு காற்று வந்துட்டுருக்கோம். எப்படியே தப்பிச்சிட்டோம். ஏர் எவ்வளோ இருந்துச்சுன்னு வர தெரில. டே அழகா எங்கே போகிற? ஊட்டியா? ஆ கோத்தகிரி போயிட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம நண்பன். இவனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. நண்பா மூச்சு காற்று அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு உள்ளே வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இங்கே அடிக்கிற காற்று. எதுக்கு 1 மணி நேரம்? யோ இங்கே தான் டிராஃபிக். நீ வேணும் இதெல்லாம் போய் டிராஃபிக்னு சொல்லிட்டு இங்கே தான் டிராஃபிக் போகலாம் இருக்காது. சரி அது என்றைக்கோ ஒரு நாள், அது நைட் நேரம். இப்போல்லாம் அப்படி இருக்காது. யோ நான் லீவாக போடியா, அவ்வளோதான் விட்டுரு. சரி ஃபோனில் லைன் பண்ணலாமா? ஆ சரி. வண்டி எடு, வா. ஊட்டி போகலாம்டாடி. சாவு அடிச்சிட்டேன். ஊட்டி போகலாம். என்னென்ன பேசுகிற மாத்தியாவ அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு. சரி இல்லைன்னா இப்படி கோத்தகிரி போயிடலாமா? இங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து கோத்தகிரி போய் வீட்டுக்கு போவோம். அதானே ரெண்டும் ஒரே வழி தானே, குன்னூர் வழியாக. என்னடா இது பிளானு? கூட்டு அங்கேருந்து நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு. கைஸ் வளப்புறானுங்க. பிறந்தநாள் பையா, உன்னை ஏதாவது 2 ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனில் தான் இருக்குது. அவனை ஃபோட்டோ எடுக்கலாம் வைக்கலான்னு சொல்லி கிளம்பி வந்தா இவன் பாரு பிளானை மாற்றிட்டு தண்ணிட்டு இருக்கான். இண்டியன் பேக்கரி இங்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படி போகக்கூடாது, அப்படி தான் போனோம். 1 வே போயிருந்தேன்னா என்னத்துக்கு போலீஸ்கிட்ட எதோ நீ ஃபைன் போட்டிருப்போம் நம்ம.
இந்தியன் பேக்கரி போக போகிறோம், வரிக்கி வாங்க போகிறோம். ஆனால் உட்காலி நம்ம வரிக்கி வாங்குறதுக்காக அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் பார்த்தியா, வரிக்கி சாக்லேட் வாங்குறதுக்காக. ஆனால் இங்கே காற்று நல்லா சில்லுன்னு இருக்குல்ல அடிக்கிறது, அப்படியே மூச்சு விட்ற காற்றெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. கோத்தகிரி ஆமாம் போகலாம். டேய் வரிக்கி வாங்கிட்டு கோத்தகிரி போகிறோமா இல்லை இப்படியே போகிறோமா? எஸ் கண்ணாடியில் நம்ம பார்க்க எப்படி இருக்கும். சின்ன குழந்தையோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல அந்த சின்ன குழந்தை. அந்த குட்டீஸை பற்றியா கேட்டா பிஸ்கட்டு கேட்டா அவங்க கொடுக்குறாங்க, வேணான்ட்டு பயப்படுறா. சாக்லேட் சாப்பிடுவேன், நல்லா சாக்லேட்லாம் கொடுத்தா பேய் மாதிரி சாப்பிடுவேன். பட் இப்போ வந்து பல்லில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் இப்போ வந்து சாக்லேட் சாப்பிட முடியல. எல்லாத்துலேயும் பிரச்சனையாக வச்சுருந்தேன், என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல நண்பா. ஸோ நம்ம டெசாக்கு வேறு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும், அது வேறு பெரிய இதாக இருக்குது, வேலையாக இருக்குது. ஸோ அந்த பாப்பா கிளம்பிருச்சு. எனக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் கைஸ். வண்டியில் போகும்போதெல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அங்கே ஒரு பாப்பா வருது பாருங்கள், சின்ன குழந்தைங்கனாலே பிடிக்கும். அந்த குட்டி கை, அந்த குட்டி கால், அந்த பார்வை. வரிக்கி வாங்கிட்டு வாடான்னு சொன்னால் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா வாங்கிட்டு வெளியே வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன பர்த்டேக்கா? இப்போ எங்கே அப்படி தான் போடுமா? என்னையே சொல்லிவிட்டு நீங்களே வரிக்கி தானே வாங்கிட்டு கிளம்புறீங்க. நம்ம சைட்லேயே ஒரு விளாகர் வராரு. சில்லுன்னு அடிக்குதியா காற்று, எப்படி நம்ம கூட ரேஸ் பண்ணி இப்படி முன்னாடி வந்து பிரேக் அடிக்கணும். நம்ம முன்னாடி வந்து பிரேக் அடிக்கணும், அதான் அவனோட மைண்ட் செட்டு. அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல, பின்னாடியே வந்து 390 போகுது. இடிச்சிருச்சா? இடிச்சிட்டாப்ல, இடிச்சிட்டா? ஆமாயா. ஊட்டிக்கு வரணும்னு சொல்லி வந்துட்டு பிளான்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ வந்து குன்னூர்லேருந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். பட் இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் இல்லை. ஸோ நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான் இருக்கோம். இந்த விளாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது எங்கே போய் எப்படி மட்டும் இல்லை, மொத்தமாக எண்ட் பண்ணி நல்லது.